أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم استوى إلى السماء وهي دخان فقال لها وللأرض ائتيا طوعا أو كرها قالتا أتينا طائعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹாமீம் அஸ்-சஜ்தாவை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 8 வசனங்களை பார்த்து முடித்துவிட்டு அடுத்து வரக்கூடிய 4 வசனங்களை பார்த்து வருகின்றோம். அதில் அல்லாஹ் தஆலா பூமியை 2 நாட்களில் படைத்தான். பின்பு மேலும் 2 நாட்களில் அந்த பூமியை விரிவாக்கம் செய்தான். அதற்கடுத்ததாக மேலும் 2 நாட்களில் அல்லாஹ் தஆலா வானங்களை படைத்தான். அதற்கான கட்டளைகளை அல்லாஹு தஆலா விதித்தான் என்ற அடுத்த 4 வசனங்களில் பேசுகின்றான். அந்த விளக்கத்தை தான் சிறுக சிறுக நாம் பார்த்து வருகின்றோம். இப்போது இடையில் நேற்றைய பயானுடைய கடைசியில் நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். அல்லாஹு தஆலா 2 நாட்களில் படைத்தான், 6 நாட்களில் படைத்தான். எதை எந்தெந்த நாட்களில் படைத்தான் என்பது இங்கு நோக்கமல்ல. மாறாக படைக்கப்பட்ட இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த வானங்களும் பூமியும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு விட்டன, அதுவும் விரும்பியே கட்டுப்பட்டு அல்லாஹ்விடத்தில் வந்தன என்ற இந்த வாக்கியத்தை அல்லாஹு தஆலா கூறக்கூடிய இந்த இடம்தான் பாயிண்ட் செய்து நாம் நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நேற்றைய தினமே நான் நினைவுபடுத்தினேன். இதை சொல்லி அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றான். நீங்கள் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நோக்கம் கூட எனக்கு கட்டுப்படுதல் தான். எனக்கு கட்டுப்படுவதை தவிர வேறு எந்த நோக்கமும் உங்களுக்கு இல்லை. பொதுவாக இந்த கட்டுப்படுதலில் வணக்கம் என்ற ஒற்றை வார்த்தையை கொண்டு நாம் கடந்துவிட முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆரம்பமான அந்த சம்பவத்தில் 2 விஷயங்களை உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப் போகின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லும் போதே வானவர்கள் அப்ஜெக்ஷன் செய்கின்றார்கள். அந்த அப்ஜெக்ஷன் செய்யக்கூடிய முறையே வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக், நாங்கள் தான் உன்னை துதித்துக் கொண்டு தூய்மைப்படுத்திக் கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டு இருக்கிறோமே என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் நாங்கள் தான் உன்னை வணங்கிக்கிட்டு இருக்கிறோமே, இன்னும் வேறு ஒரு படைப்பை படைத்து ஏன் அவர்களை வணங்க வைக்க வேண்டும் என்ற கேள்வி. அதாவது நாங்கள் உனக்கு கட்டுப்பட்டு வணங்கி கொண்டிருக்கின்றோம், பின்பு ஏன் இன்னொரு சமூகத்தாரை நீ படைக்கின்றாய் என்ற கேள்விக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய பதில் قال إني أعلم ما لا تعلمون, நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்திருக்கிறேன். இதிலிருந்து மிக தெளிவாக நமக்கு புரிகின்றது, வெறுமனே மனிதன் வணக்கம் செய்வதற்காக படைக்கப்படவில்லை. இதை சொல்லி சொல்லி நம்ம ஏமாத்திட்டு கடந்துட முடியாது. வெறுமனே மனிதன் 5 வேளை தொழுதுட்டா போதும், நோன்பு வச்சுட்டா போதும் ரமலான்ல, அப்படியே இந்த வணக்கங்களை மாத்திரம் செய்துவிட்டு கடந்து போவது முடியாது. ஏனெனில் இது மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே, அதற்கு முன்னால் ஜின்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே வானவர்கள் படைக்கப்பட்டு இதை வானவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இதை சொல்லித்தான் வானவர்கள் அப்ஜெக்ஷனை செய்கிறார்கள். நாங்க தான் உனக்கு செய்கிறோமே, அப்புறம் ஏன்? அப்போ அல்லாஹு தஆலாவினுடைய மிக அழகான நியதி என்னவென்றால், வெறுமனே மனிதன் படைக்கப்பட்டது வணக்கம் செய்வதற்காக அல்ல, மாற்றமாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் அவன் வாழ வேண்டும். அதற்கான ஆதார சுருதியாக 5 வேளை தொழுது உனக்கு கட்டுப்பட்டு நான் இருக்கின்றேன் என்பதை நிறுவ வேண்டும். நல்லா விளங்கிக்கணும். இப்போ கட்டுப்படுதல் என்பதனுடைய அல்லாஹினுடைய முதல் அடையாளம், இந்த குர்ஆனை இந்த உலகத்தில் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த குர்ஆன் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனை நீங்கள் எத்தி வைக்க வேண்டும். உலகத்தில் எந்த ஒரு பகுதியும் இப்படி இருந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அல்லாத வேறு இறைவனை வணங்கக்கூடிய எந்த சமூக மக்களும் இல்லாதவாறு நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் இந்த பூமியை. இதுதான் உங்களுடைய விஷயம், இதுதான் உங்களுடைய வேலை. இதில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்கள், இதைத்தான் நபிமார்கள் செய்தார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன். நெருப்பை வணங்குபவர்கள் இருந்தார்கள், சூரியனை வணங்குபவர்கள் இருந்தார்கள், குறிப்பார்ப்பவர்கள் இருந்தார்கள், நட்சத்திரங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள்.
ஒட்டுமொத்த நபர்களிடத்திலும் சென்று லா இலாஹ லா இலாஹ லா இலாஹ, கடவுள் இல்லை, இது கடவுள் இல்லை, நீங்கள் வணங்குவது கடவுள் இல்லை, நீங்கள் வணங்குவது கடவுள் இல்லை, இப்படி ஒரு கடவுளே இல்லை, கடவுள் என்பவன் ஒரே ஒருவன் இருக்கின்றான், இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான். இதை எங்கெல்லாம் எதுவரைக்கும் உங்களால் செல்ல முடியுமோ இந்த பூமியை அல்லாஹு தஆலா விரிவாக்கம் செய்ததனுடைய நோக்கம் அதுதான். நீங்கள் சென்று அவ்வளவு தூரம் உலகத்தில் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே இறைவன் தான், வானத்திற்கும் பூமிக்கும் ஒரே இறைவன் தான், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கால்நடைகளுக்கும் அவன்தான் இறைவன், நீங்கள் புழங்கக்கூடிய கடலுக்கும் அவன்தான் இறைவன் என்பதை பறைசாற்றுங்கள். இதற்காக உங்களுடைய உழைப்பை மேற்கொள்ளுங்கள். இது தீன். இந்த உழைப்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வெறுமனே ஊர் ஓரத்தில் மஹல்லாக்குள் ஒரு பள்ளிவாசலை கட்டி வைத்துக் கொண்டு 5 வேளை தொழுதுவிட்டு ரமலான் வந்தால் நோன்பு நோட்டு அங்கு கஞ்சியை காய்ச்சிட்டு நாங்களும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. மாற்றமாக குர்ஆனில் என்ன இருக்கின்றதோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த தீனை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நீங்கள் கொண்டு சென்று பறைசாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படைக்கு நீங்கள் வந்தாக வேண்டும். இது கட்டுப்படுதல். இது முதலாவது. பின்பு அல்லாஹு தஆலா கட்டுப்படுதல் என்பதை ஆரம்பத்திலேயே நமக்கு புரிய வைக்கின்றார். முக்கோண வடிவில் 3 படைப்புகளும் ஒன்றாக சங்கமித்த நேரம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த நபர்களையும் வானவர்களை சுஜூது செய்யுங்கள் என்று சொல்கின்றார். ஃபஸஜதுல் மலாயிகா, ஒட்டுமொத்த வானவர்களும் சுஜூது செய்தார்கள், இல்லா இப்லீஸ். யோசித்து பாருங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியம் என்ன, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியம் என்ன, இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியம், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமப்பவர்களுடைய கண்ணியம், சொர்க்கத்தினுடைய வானவர்கள், நரகத்தின் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியம். இப்பேற்பட்ட வானவர்களை அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய வைத்திருக்கிறான் என்றால் மனிதர்களுடைய அந்தஸ்தை எவ்வளவு தூரம் உயர்த்தியிருக்கின்றான், எவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். இப்போது இந்த இடத்தில் பாடம் எதை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்கின்றான்? இதே விஷயம்தான் மனிதர்களை படைத்து உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்னால் கட்டுப்படுதல் என்றால் என்னவென்பதை மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ஒரு படைப்பிற்கு கட்டுப்படுங்கள் என்று மீதமுள்ள 2 படைப்பிற்கு சொன்னான். அதில் வானவர்கள் ஒட்டுமொத்த நபர்களும் கட்டுப்பட்டார்கள், ஒரு படைப்பினங்கள் கட்டுப்பட்டு விட்டார்கள். இன்னொரு படைப்பில் ஒருவன் இப்லீஸ் என்பவன் கட்டுப்பட மறுத்து விட்டான். நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சொன்னான். இந்த முக்கோண வடிவில் இந்த 3 படைப்புகளும் ஒன்றாக சங்கமித்த நேரம் ஒரு படைப்பு இருக்கிறார்கள், மனிதர்களுக்கு மிக தெளிவாக அல்லாஹ் புரிய வைத்து விட்டான். ஒரு படைப்பு இருக்கிறார்கள், அவர்கள் எனக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹு தாலாவுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டவர்கள் இவர்கள் தான் வானவர்கள். பாருங்கள், உங்களுக்கு சுஜூது செய்ய சொன்னேன், ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் சிரம் பணிந்து விட்டார்கள். இவர்கள் வானவர்கள். உண்மையில் லாஜிக்கல் இப்லீஸ் பேசினான், அவனுக்கும் சுஜூது செய்ய சொன்னேன், ஆனால் அவன் மறுத்து விட்டான். லாஜிக் பேசினான். இப்போது உங்களுக்கு நான் சொல்கின்றேன், நீங்கள் வானவர்களை போன்று இருங்கள், நீங்கள் ஜின்களை போன்று ஆகிவிடாதீர்கள். கட்டுப்படக்கூடிய இந்த படைப்பை போன்று நீங்கள் சென்று வாழுங்கள், கட்டுப்பட மறுக்கின்ற இந்த ஜின்களை போன்று நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவாக நமக்கு புரிய வைத்தே அனுப்பி வைத்திருக்கின்றான். கட்டுப்படுதல் என்றால் என்ன என்பதை இந்த சம்பவத்திலிருந்தே மிக ஆழமாக மிக தெளிவாக புரிய வைத்து விட்டார். உண்மையில் இப்லீஸ் பேசிய அந்த வார்த்தை, வானவர்களுக்கு அந்த அப்ஜெக்ஷன், படைக்கப் போகின்றேன் என்று சொல்லும் போது செய்யப்பட்ட அந்த அப்ஜெக்ஷனில் சுஜூது செய்யுங்கள் என்று சொல்லும் போது வானவர்கள் எதுவுமே பேசவில்லை. ஏன் அப்படின்னா, வானவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா படைக்கப் போகின்றேன் என்று சொன்னது அது ஒரு யதார்த்தமான விஷயம். அங்கு அல்லாஹ்வுடைய கட்டளை கிடையாது. வானவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா பேசினான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பின்னால் சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னது அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த கட்டளைக்கு கொஞ்சம் கூட அவர்கள் பிசையவில்லை. ஒரு வார்த்தை கூட மனிதர்களுக்கு ஏன் சுஜூது செய்ய வேண்டும், உனக்குத்தானே சுஜூது செய்ய வேண்டும், நீதானே ரப்பு, நீதானே பரிசுத்தமானவன், இவர்கள் யார் இப்படின்னு சொல்லி பேசல. அல்லாஹ் சொன்னால் அதில் 1000 பொருள் இருக்கும், செஞ்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல்
கட்டுப்படுதலை இந்த குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. இதை அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாபுடைய கடைசி வசனத்திற்கு மேல் வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால். அமானத்தை, அமானிதத்தை, எதை இந்த குர்ஆனை, இந்த தீனை, உலகம் முழுக்க இந்த தீனை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற இந்த அம்சத்தை, மூளை முடுக்குகள் எல்லாம் எந்த பகுதியிலும் அல்லாஹ் அல்லாத ஒரு இறைவனை ஒரு மக்கள் வணங்கி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு நீங்கள் சும்மா இருந்துவிடக் கூடாது. அங்கு சென்று அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதை நீங்கள் பறைசாற்ற வேண்டும் என்ற இந்த தீனை வானங்களிடத்தில் நாம் கொடுத்தோம், பூமியிடத்தில் நாம் கொடுத்தோம், மலைகளிடத்தில் நாம் கொடுத்தோம். இன்னா அரதனல் அமானத அலஸ் ஸமாவாத் வல் அர்த் வல் ஜிபால். வானங்களிடத்திலும் பூமியிடத்திலும் மலைகளிடத்திலும் நாம் கொடுத்தோம். ஃபஅபைன, அவைகள் மறுத்துவிட்டன. இந்த வேலை எங்களால் முடியாது, நாங்கள் உனக்கு வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா புரியுதா? வணங்குதலுக்கும் கட்டுப்படுதலுக்கும், கட்டுப்படுதலை வெறுமனே வணங்குதலை சொல்லிட்டு அப்படியே கடந்துட்டு போயிட முடியாது. இது ஊரிய மாத்திர வேலை, முழு பூசணிக்காய சாப்பாட்டில் மறைக்கிற வேலை இது. நாங்கள் 5 வேளை தொழுதுட்டா போதும், வெறும் நோன்பு வச்சுட்டா போதும். இப்போ மலைகள் சொல்கின்றது, வானம் சொல்கின்றது, பூமி சொல்கின்றது, ஃபஅபைன, அவைகள் மறுத்து விட்டன. எதை மறுத்தது? அல்லாஹ்வை மறுக்கல, உனக்கு வணங்க மாட்டோம் என்று மறுக்கல, உனக்கு சுஜூது செய்ய மாட்டோம், தஸ்பீஹ் செய்ய மாட்டோம் என்று மறுக்கல. இதை நாங்கள் கரெக்டாக செய்கிறோம், ஆனால் நீ கொடுக்கக்கூடிய பொறுப்பு இருக்க பார்த்தியா, தாவத், இது எங்களுக்கு கஷ்டம், இது எங்களுக்கு சாத்தியம் இல்லை, இது நாங்கள் எங்களால் செய்ய முடியாது. ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா, அதை நாங்கள் செய்ய முடியாது என்று அவைகள் மறுத்துவிட்டன. ஆனால் மனிதன் வஹமலஹல் இன்சான், மனிதன் இந்த அமானத்தை, இந்த பொறுப்பை சுமந்து கொண்டான். நான் செய்கிறேன், நான் பண்றேன், உலகத்துல போய் நீ ஒருவன் தான் இறைவன், எப்படி உனக்கு கட்டுப்படுறப்பா? ஷைத்தானுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், ஷைத்தானை எப்படி எட்டி உதைக்கிறப்பா? இப்லீஸுக்கு ஒரு நொடி கூட என்னுடைய வாழ்க்கையில் இடம் கிடையாது, எப்படி போய் உன்னுடைய குர்ஆனை நான் நடைமுறைப்படுத்துறப்பா? உன்னுடைய கட்டளைக்கு எப்படி இணங்குறப்பார் என்றெல்லாம் மனிதன் சொல்லிவிட்டு வந்தான். அதுதான் அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா என்ற அந்த வார்த்தை. அர்வாஹில் இருக்கும் போதே நான் உங்களுடைய ரப்பில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்டதற்கு காலு பலா, ஆம் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் அல்லாஹு தஆலா விட்டு வைத்திருக்கின்றான் இன்னும் நம்மள. அப்போ மனிதன் இதை ஏற்றுக்கொண்டான். வஹமலஹல் இன்சான், மனிதன் அதை ஏற்றுக்கொண்டு இங்கு வந்ததற்கு பின்னால் இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, மிகப்பெரிய மடையனாக, மிகப்பெரிய அநீதம் இழைத்தவனாக மாறிவிட்டான். அந்த பொறுப்பை சுமந்துக்கிட்டு வந்து நான் செய்கிறேன், நான் கட்டுப்படுறேன், மூளை முடுக்குகள் எல்லாம் இறைவன் ஒருவன் தான் என்பதை நான் பறைசாற்றுகின்றேன், கட்டுப்படுதல் என்றால் என்ன என்பதை உலகத்திற்கு நான் அறிமுகப்படுத்துவேன் என்றெல்லாம் வாய் சவாடலை அல்லாஹ்விடத்தில் விட்டுவிட்டு இங்கு வந்ததற்கு பின்னால் இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, மனிதன் இதற்கு முரண்பாடானவனாக, அநீதம் செய்பவனாக, மடையனாக, விஷயத்திற்கு மாற்றம் செய்பவனாக மாறிவிட்டான் என்று அல்லாஹு தாலா கூறக்கூடிய விஷயத்தை இங்கு பார்க்கின்றோம். இதைத்தான் அல்லாஹு தாலா இங்கு மிக அழகாக பேசுகின்றான். சும்மஸ்தவா இலஸ் ஸமா, பின்பு வானங்களின் பக்கம் அல்லாஹு தாலா கவனத்தை செலுத்தினான். வஹிய துஹானுன், அது ஒரு புகை மண்டலமாக இருந்தது. ஃபகால லஹா, வானத்திற்கும் வலில் அர்தி, பூமிக்கும் அல்லாஹு தாலா கூறினான், இத்தியா தௌஅன் அவ் கர்ஹா, நீங்கள் விரும்பினாலும் நீங்கள் வெறுத்தாலும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த வார்த்தை நமக்கு புரிய வைக்கின்றது, நீங்க எனக்கு கட்டுப்பட்டாலும் கட்டுப்படாவிட்டாலும், உங்களுக்கு தொழுறது பிடிச்சாலும் பிடிக்காவிட்டாலும், உங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் சிரமம் இல்லாவிட்டாலும், உங்களுக்கு வேற ஆப்ஷனே இங்க இல்லை, பூமியில் உங்களை படைச்சிட்டே நீங்க எனக்கு கட்டுப்பட்டு தான் ஆகும். கட்டுப்பட்டவர்கள் நாளை மறுமை நாளையில் என்னிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். கட்டுப்படாமல் மறுத்தவர்கள், அடங்கா பிடாரியாக இருந்தவர்கள், கொஞ்சம் நாளைக்கு உங்களை நான் விட்டு வைப்பேன், அதற்கு பின்னால் என்னுடைய பிடி இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், மிக கடினமான பிடியாக இருக்கும். அதுல இருந்து நீங்க திமிரெல்லாம் அப்ப முடியாது. இப்போ உங்களை நான் விட்டு வச்சிருக்கிறதுனால நீங்க அப்படி இருக்கிறீங்க. அப்போ வானங்களையும் பூமியையும் நாம் அழைத்தோம், நீங்கள் கட்டுப்பட்டாலும் கட்டுப்படாவிட்டாலும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும்,
என்னிடத்தில் நீங்கள் வாருங்கள் என்று சொன்னபோது காலதா அதைனா தாயிழீன், நாங்கள் உனக்கு கட்டுப்பட்டவர்களாகவே வந்தோம் என்று வானமும் பூமியும் இரண்டும் சொன்னது என்று அல்லாஹு தஆலா கூறி முடிக்கக்கூடிய இந்த வசனத்தில் நம்முடைய உள்ளத்தை உலுக்குகின்றான். வானங்கள் கட்டுப்பட்டு விட்டது, பூமி கட்டுப்பட்டு விட்டது, மலைகள் கட்டுப்பட்டு விட்டது, கடல்கள் கட்டுப்பட்டு விட்டது, உலகத்தில் படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த படைப்புகளும் எனக்கு கட்டுப்பட்டு விட்டன. நீங்களும் ஜின்களும் மாத்திரம்தான் கட்டுப்படாமல் திமிரிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை விடுக்கின்றான். முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹு தஆலா கட்டுப்படுதல் என்றால் எதை சொல்கின்றானோ அந்த கட்டுப்படுதலில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாளை மறுமை நாளையில் அவனை சந்திக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நல்லடியார்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த